திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசர் பெருமான் அருளிய 6ஆம் திருமுறையில் உள்ள மறுமாற்ற தாண்டகம் என்ற அந்த செய்யுளில் அந்த பகுதியில் உள்ள ஒரு செய்யுளை பொழுது பார்ப்போம். நாமார்க்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படோம், நடலை இல்லோம், ஏமாப்போம், பிணியறியோம், பணிவோம் அல்லோம், இன்பமே என்னாலும் துன்பமில்லை, தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரன் நற்சங்க வெண்குழை ஓர் காதில் கோமார்க்கே நாம் என்றும் மீளா ஆளாய் கொய்மலர் சேவடியினையே குறுகினோமே. மறுமாற்ற தாண்டகம் என்ற பகுதியில் இந்த செய்யுளை சொல்லியிருக்கிறார். இது 6ஆம் திருமுறையில், திருநாவுக்கரசு பெருமான் தேவாரத்தில் 6ஆம் திருமுறையில், அந்த 6ஆம் திருமுறை முழுவதுமே 99 பதிகங்களும் 981 பாடல்கள் எல்லாமே தாண்டகம் என்ற அந்த அமைப்பிலே பாடப்பட்டிருக்கின்றன. இந்த தாண்டகம் என்பதற்கு பன்னிரு பாட்டியல் என்ற ஒரு தமிழ் இலக்கண நூல், அதில் இனவியல் என்ற தலைப்பில் ஒரு 110வது நூற்பாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மூ இரண்டேனும் இரு நான்கேனும் சீர்வகை நாட்டி செய்யுளின் ஆடவர் கடவுளர் புகழ்வன தாண்டகம், அவற்றுள் அறுசீர்க்குரியது நெடியது என் சீராகும். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அறுசீரில் 6 சீர் அளவிலான அடிகள் அல்லது 8 சீர் அடிகளான அளவைகளில் அந்த செய்யுள்களால் ஒரு அரசனையோ அல்லது இறைவனையோ பாடக்கூடிய இலக்கியத்துக்கு தாண்டகம் என்று பெயர். இந்த தாண்டகம் பாடுவதில் வல்லவராக இருந்ததுனால தான் திருநாவுக்கரசு சுவாமிகளை தாண்டக வேந்தர், தாண்டக சதுரர் என்றெல்லாம் குறிப்பிட்டார்கள். இதில் 6 சீரில் அமைக்கப்பட்ட தாண்டகத்துக்கு குறுந்தாண்டகம் என்றும் 8 சீரில் அமைக்கப்பட்ட தாண்டகத்துக்கு நெடுந்தாண்டகம் என்றும் பெயர் என பன்னிரு பாட்டியல் கூறுகிறது. இதில் அரசன் ஏன் இதுக்கு மறுமாற்ற தாண்டகம்னு நாவுக்கரசு பெருமான் பேர் வச்சாருன்னா, அரசன் என்ன செய்கிறான், இவருக்கு ஒரு ஆணையிடுகிறான். என்ன ஆணைன்னு கேட்டால், இவர் முதல்ல தன்னுடைய இளமை காலம் முழுவதுமே என்ன செய்தார்னா சமண சமயத்தில் போய் கழித்து விட்டார். இவருடைய தமக்கையாரான திலகவதியார் சிவபெருமான்கிட்ட முறையிட்டு, ஐயா சாமி, என்னுடைய தம்பி இப்படி போய் சைவ சமயத்துக்கு புறம்பாக சமண சமயத்தில் போய் சேர்ந்துட்டானேன்னு அவங்க மனம் வருந்தி இறைவனிடம் வேண்டிய காரணத்தினால சிவபெருமானுடைய திருவருளால் மீண்டும் சைவத்துக்கு அவர் திரும்பி வருகிறார். அப்போ சமண சமயத்தில் இருக்கிறவன் பூரா நம்முடைய சமயம் அழிஞ்சு போகுமேன்னு அரசனும் சமண சமயத்தை சார்ந்தவன், அவனும் சமணத்தை விட்டுட்டு சைவத்துக்கு போகிறான்னு பயந்து போய் இல்லாதது கொள்ளாத எல்லாம் இவர் மேலே குற்றம் சாட்டி அரசனுடைய ஆணையிட வைக்கிறாங்க. அரசனுடைய ஆணை கொண்டு மந்திரிகள் அவருடைய சேவகர்கள் எல்லாம் போய் அவரை மீண்டும் அரசனுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு இங்கே வருமாறு அரசன் கூப்பிட்டான்னா அதனுடைய ஆணையை அவர் கொடுக்கிற பொழுது அவர்களுக்கு மறுமொழியாக பதிலாக அவர் சொன்னதனால தான் இதுக்கு பேர் மறுமாற்ற தாண்டகம். மறுமொழியாக சொன்னதனால் மறுமாற்ற தாண்டகம் என்று அந்த பெயர் வந்தது. இதில் நாமார்க்கும் குடியல்லோம், நாமார்க்கு இப்போ கூப்பிட்டதே அரசன் யாரை, இவரை தான் கூப்பிட்ருக்கான். அப்போ நான் வரலை, நான் வரமாட்டேன்னு தன்னைத்தான் முன்னிலைப்படுத்தி சொல்லியிருக்கணும். ஆனால் நாம் என்று தன்மை பன்மையில் சிவனடியார்கள் எல்லாரையும் இணைத்து கொண்டு சிவனடியார்கள் அனைவரும் யாருக்கும் குடியல்லோம். குடியல்லோம்னா குடிங்கிற பொருள், அந்த சொல்லுக்கு சிட்டிசன்ஷிப் அப்படின்னு பேர். We are not the citizens of others. We are only the citizens of Lord சிவான்னு சொல்கிறார். நாம் யாருக்கும் குடியல்லோம். குடியல்லோம் சொல்லுகிற பொழுதே அவருக்கு ஒரு பெருமிதம், ஒரு பெருமை அவருக்கு ஏற்படுது. ஏன்னு கேட்டால், சிவபெருமானுடைய அன்புக்கும் சிவபெருமானுடைய அருளுக்கும் பாத்தியப்பட்டவர்கள் சிவனடியார்கள். அதனால தான் அந்த பெருமிதம் ஏற்படுகிறது. இதில் அல்லோம் என்பது தன்மை பன்மை வினைமுற்று. ஏன் குடியல்லோம்னா, இன்றைக்கி எடுத்துட்டிங்கன்னா ராஷ்ட்ரிய சுயம் சேவக் சங்
அதனுடைய கைப்பாவையாக ஆடுகிற பிராமணர்களுடைய ஆட்டுப்படியெல்லாம் ஆடுகிற அந்த அரசனுக்கும் நாங்கள் குடிமக்கள் அல்லர். வெங்காயம் ராமசாமி ஆரம்பித்த திராவிடத்தின் பெயரால கப்பம் கட்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த சிற்றரசனுக்கும் நாங்கள் குடியல்லர் என்ற அந்த பெருமித உணர்வோடு அவர் குறிப்பிடுகிறார். நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம். நமன் என்ற சொல்லுக்கு யமன்னு பொருள். யமனை கண்டு பயப்பட மாட்டோம். அதாவது சாவுக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம். ஏன்னா செத்தால் கிடைக்கிறது சிவபெருமானுடைய 2 திருவடிகளான வீடு பேர். அதனால் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? நமனை அஞ்சோம். நரகத்தில் இடர்படும். சிவனடியார்களுக்கு நரகம் என்பதே கிடையாது. ஒருவேளை மறந்தாற் போல துன்பங்களையே தருகின்ற அந்த நரகத்துக்கு போனாலும் நாங்கள் அந்த நரகத்தினுடைய துன்பத்துக்கு ஆட்பட மாட்டோம். ஏன்னு கேட்டால் நமச்சிவாய என்ற அந்த திருவைந்தெழுத்தையே ஓதிக்கொண்டிருப்பதனால் எங்களுக்கு நரகத்தில் என்ன கிடையாது, துன்பம் கிடையாது என்று சிவனடியார்களுக்காக தன்னையும் ஒரு சிவனடியார் கூட்டத்தில் ஒருவராக இடர்படும் நாம் என்று அந்த சொல்லை பயன்படுத்துகிறார். நடலை இல்லோம். நடலைன்னா அந்த சொல்லுக்கு வஞ்சனை, பொய், பாசாங்கு, துன்பம் என்று பொருள். இந்த வஞ்சனை, பொய், பாசாங்கு, துன்பம் எதுவுமே சிவனடியாரிடத்தில் இல்லை. நடலை இல்லோம் ஏமாப்போம். ஏமாப்பு என்ற சொல்லுக்கு இருமாப்பு, செருக்கு, ஆணவம் என்று பொருள். ஆணவம், செருக்கு, இருமாப்பு இவையெல்லாம் இல்லாதவர்கள் சிவனடியார்கள், பணிவோடு இருப்பவர்கள். ஏமாப்போம் பிணி அறியோம். பிணி என்ற சொல்லை எடுத்துக்கிட்டோம்னா அதை 2 வகையாக பொருள் கொள்ளலாம். ஒன்று, இந்த உடம்பை பற்றக்கூடிய பிணிகளான சளி, காய்ச்சல், புற்றுநோய் இதெல்லாம் என்னன்னே எங்களுக்கு தெரியாது, அறியவே மாட்டோம். என்ன என்றே அறியோம். அடுத்தபடியாக 2வதாக எடுத்துக்கிட்டால் உயிருக்கு உண்டாகக்கூடிய பிறப்பு என்ற பிறப்பு பிணி, பிறவி நோய். வீடு பேறு கிடைத்தாலே பிறப்பு இல்லை. அப்போது பிணியறியோம் பணிவோம் அல்லோம். ஒரு பயலுக்கும் சிவனடியார்கள் அடிபணிய வேண்டிய தேவையே கிடையாது. ஏன்னா எங்கள் தலைவனான சிவபெருமானே அடியாரை தவிர வேறு எவருக்கும் எளியவன் அல்லன். ஒரு ஆசிரியர் இருக்காருன்னா அவர் தலைமை ஆசிரியருக்கு வணக்கம் செலுத்தணும், அவர் சொல்கிறபடியெல்லாம் பணிந்து போகணும். தலைமை ஆசிரியர் மாவட்ட கல்வி அலுவலருக்கு பணிந்து போகணும். மாவட்ட கல்வி அலுவலர் மாவட்ட ஆட்சியருக்கு, மாவட்ட ஆட்சியர் முதலமைச்சருக்கு, முதலமைச்சர் தலைமை அமைச்சருக்கு, தலைமை அமைச்சர் குடியரசுத் தலைவருக்கு. சிவனடியார்கள் ஒருவனுக்கும் அடிபணிய வேண்டியதில்லை. பணியோம் அல்லோம், பணிவோம் அல்லோம், இன்பமே எந்நாளும் துன்பமில்லை. எந்நாளும் இன்பமே, எந்நாளும் துன்பமில்லை. அந்த எந்நாளும் என்ற சொல்லை முன்னும் பின்னும் கொண்டு சென்று பொருள் கொள்ள வேண்டும். அப்படி பொருள் கொள்ள வேண்டி இருப்பதனால இதற்கு தாப்பிசை பொருள்கோள்னு பேர். தாம்புனா கயிறு. எப்படி ஒரு உத்தரத்திலேயோ அல்லது விட்டத்திலேயோ ஒரு கயிறு கட்டப்பட்டு இருக்குமானால் அந்த கயிறானது அந்த ஊஞ்சல் பலகை அசைகிற பொழுது முன்னும் பின்னும் சென்று வருகிறதோ அதுபோல எந்நாளும் என்ற சொல் இன்பமே என்ற சொல்லோடும் எந்நாளும் துன்பமில்லை என்ற சொல்லோடும் முன்னும் பின்னுமாக பொருள் கொள்வதனால இது தாப்பிசை பொருள்கோள். எந்நாளும் சிவனடியார்களுக்கு இன்பமே, எந்நாளும் சிவனடியார்களுக்கு துன்பமில்லை. இப்போ இந்த இன்பமே என்ற சொல்லை எடுத்துக்கொண்டோமானால் ஏகாரம், இன்பமேல வரக்கூடிய இந்த ஏகாரம் எந்த நாளும் எங்களுக்கு இன்பம் தாயா அப்படின்னு தெள்ள தெளிவாக சொல்லுவதனால் தேற்றேகாரம், சிவனடியார்களுக்கு எந்த நாளும் இன்பமே நிறைந்திருக்கும் என தெளிவுபட சொன்னதுனால தேற்றம் என்ற சொல்லுக்கு தெளிவுன்னு பொருள். அதனால் தேற்றேகாரம். சரி, சிவபெருமானுடைய தன்மை என்ன? சிவபெருமான் யாருக்கும் குடிமகன் இல்லை என்ற தன்மையை பெற்றவன் சங்கரன். நல்ல சங்கால செய்யப்பட்ட வெண்மையான குலை என்ற குண்டலத்தை அணிந்தவன். மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் தான் மிக்க வெண்மை தரும் என்று ஔவை பிராட்டி மூதுரையில் அந்த சங்கினுடைய தன்மையை சொல்லுகிற பொழுது தான் மிக்க சுட்டாலும் சங்கு வெண்மை தரும் என்று குறிப்பிடுகிறார். அப்போ சங்கானது
எவ்வளவுதான் நீங்கள் தீயை வச்சு சுட்டுக்கிட்டே இருந்தாலும் அது வெள்ளை நிறம் மாறாது. பிற பொருட்களை எல்லாம் மற்ற பொருள் எதைனாலும் நீங்கள் சுட்டிங்கன்னா அது கருத்து சாம்பல் வண்ணமாக சாம்பலாகி சாம்பல் வண்ணத்துக்கு போயிடும். ஆனால் சங்கு மட்டும் எவ்வளவுதான் தீயில சுட்டாலும் வெள்ளையாகத்தான் இருக்கும் என்று ஔவையார் தன்னுடைய மூதுரை என்ற நூலில் 4வது பாடலில் குறிப்பிடுகிறார். அதனால தான் அந்த சங்கை நல்ல சங்கு, நற்சங்கம் அப்படின்னு சொன்னார். நற்சங்கம் வெண்குலை, நன்மை சங்கம் வெண்மை குலை என்று அதை பிரித்தால் பொருள் கொள்வதனால் அவை இரண்டும் பண்பு தொகைகள். ஓர் காதில் கோமான், அப்போ ஒரு காதில் என்ன செய்திருக்கிறாரு, வெண்குலையை அணிந்திருக்கிறார். அப்போ இன்னொரு காதில் என்ன போட்டிருப்பார் அவர் தன்னுடைய உடலில் ஒரு பாதியை உமையம்மைக்கு கொடுத்தார். அம்மைக்கு தன்னுடைய உடலில் பாதியை கொடுத்தார். முதல்ல உடலில் பாதியை கொடுத்தவர் அவர் தான். அதாவது 100க்கு 50 ஆண் பாதி பெண் பாதி. இடஒதுக்கீடை முதல்ல நடைமுறைப்படுத்தியது சிவபெருமான் தான். இன்றைக்கி இங்கே இருக்கிற மாநிலத்தில் இருக்கக்கூடியவன் இன்றைக்கி 33க்கு மன்றாடிட்டு கிடக்கிறான். அங்கே மேலே மாநிலங்களவையிலையும் நாடாளுமன்றத்திலையும் சண்டை போட்டு கிடக்கானதான் அந்த இடஒதுக்கீடு பெண்களுக்கு 33 கொடுக்கறதுக்கு. ஆனால் அன்றைக்கே முதல்ல சம உரிமையை பெண்களுக்கு கொடுத்தவன் சிவபெருமான் மட்டுமே. அதனால் நற்சங்க வெண்குலை ஓர்காதில் கோமானுக்கே நாம் என்றும் கோமான்னா அரசன், மீளா ஆளாய், ஆள் என்ற சொல்லுக்கு அடிமை, மீளா ஆள்னா மீளவே முடியாத அடிமை, கொத்தடிமை. ஆங்கிலத்தில் சொன்னோம்னா பாண்டட் லேபர். மீளா ஆள் அந்த சொல்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரிச்சைங்க அதை எப்படி பொருள் கொள்ளலாம்னா மீளாத ஆள். மீளாத என்ற அந்த சொல்லில் அது ஒரு பெயரச்சம். அதில் த என்ற இறுதி எழுத்து ஈறு, இறுதி எழுத்துன்றது ஈருங்கிற சொல்லுக்கு இறுதி எழுத்து இல்லை இறுதி. ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம். மீளாத ஆள் என்பது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். மீளா ஆளாய் கொய்மலர் சேவடி, நாம் என்றும் மீளாளாய் கொய்மலர் சேவடி இணையே குறுகினோமே. கொய்மலர் சிவபெருமானை அப்பொழுதுதான் கொய்திருக்கிற மலர்களால், அன்றைக்குத்தான் பூத்திருக்கிற மலர்களை கொய்து கொண்டு வந்து, எங்கள் ஆங்கிலத்தில் சொல்லணும் ஃப்ரெஷ் அப்படின்னு சொல்கிறீங்களா, அந்த ஃப்ரெஷ்ஷாக பூத்திருக்கிற மலர்களை கொண்டு வந்து சிவபெருமானுடைய செம்மையான திருவடிகளில் அந்த மலர்களை இட்டு அவனை வாழ்த்தி பூசனை செய்து, அதனால் எங்களுக்கு என்ன கிடைக்குமா, குறுகினோமே என்ற சொல்லுக்கு விரைந்து செல்லுதல், குறுகிய காலத்தில் சென்று சேருதல். அவனுடைய திருவடிகளில் நாங்கள் விரைவாக சென்று சேருவோம் என்று குறிப்பிடுகிறார். இதில் கொய்மலர், கொய்த மலர், கொய்கின்ற மலர், கொய்ய போகும் மலர் என்று 3 காலமும் அங்கே மறைந்திருப்பதனால் வினைத்தொகை. செம்மலர், செம்மை சேவடி, செம்மை அடி, சேவடி பண்பு தொகை, செம்மை அடி என்பதனால் பண்பு தொகை. குறுகினோமே, இறைவனுடைய திருவடிகளை வேகமாக, நாங்கள் சிவபெருமானுடைய திருவடிகளை அவனையே நினைத்து கொண்டிருக்கிற அடியார் பெருமக்களாக இருக்கிற காரணத்தினால் விரைவாக சென்று சேர்வோமே என்று தெளிவுபடக்கூடியதனால் குறுகினோமே என்ற சொல்லில் உள்ள ஏகாரமானது தேற்றேகாரம். இவ்வாறு இறைவனை சிவபெருமானை பாடுகிற தேவார பாடலில் தெளிவாக சிவனடியார்கள் யாருக்கும் அஞ்ச வேண்டியதும் இல்லை, யாருக்கும் பணிய வேண்டியதும் இல்லை என்பதை இலக்கணத்தோடு தமிழ் இலக்கணத்தோடு தெளிவுபட பாடியிருக்கிறார் திருநாவுக்கரசு பெருமான். ஆகவே இப்படிப்பட்ட மறுமாற்ற தாண்டகம் போன்ற அருமையான தேவார திருவாசகங்களை பாடி பணிந்து இறைவனுடைய கருணையையும் திருவருளையும் பெறுவோம். திருச்சிற்றம்பலம்.